ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து எப்படி சப்ஜெக்ட்ஸை கவர் பண்ணால் ஹை ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு தமிழும் மேக்ஸையும் கண்டிப்பாக தரவாக இருக்கணும். ஏன்னா தமிழும் மேக்ஸும் மட்டுமே 125 கொஷின்ஸ். அதனால் ஃபஸ்ட்டு நல்லா படிச்சுட்டு அதை நம்ம டெய்லி ரொட்டீனில் டெய்லி ரிவிஷனில் ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? அதே போல் ஜிஎஸ் படிக்கும்போது நம்ம ரிவர்ஸ் ஆர்டரில் படித்தோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம ஹை ஸ்கோர் இருக்க சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம மற்றதெல்லாம் படிப்போம். தமிழ்நாட்டோட வரலாறு, எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் கலந்த டாபிக்ஸ்லேயே 20 மார்க் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது நம்ம பாலிட்டி படித்தோம் அப்படின்னா 15 மார்க்ஸ். ஸோ பின்னாடிருந்து நம்ம படிச்சுட்டு வரும்போது நம்ம வந்து ஹை ஸ்கோர் இருக்க சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணிடுவோம். நமக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், நம்ம இவ்வளோ மார்க்ஸ் படிச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் மார்க் தான் அதையும் படிச்சிருவோம். தமிழ் நோட்ஸ் வந்து நம்ம நியூ புக், ஓல்டு புக் அண்ட் ஓல்டு சிறப்பு தமிழ் இது எல்லாத்துலேருந்து படிக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது சமச்சீர் புக் தான். சிலபஸ் வைஸ் படிக்கிறீங்க அப்படின்னா படித்து முடிச்சுட்டு 6th to 12th வரைக்கும் அட்வான்ஸ் தமிழ் வரைக்கும் நியூ புக் படிச்சிடுறீங்க. அதுக்கப்புறமேட்டு 6th to 12th ஓல்டு சிறப்பு தமிழ் வரைக்கும் படிச்சிருங்க. சரிங்களா? நம்ம ஓல்டு எடிஷன் புக்கில் இருக்க டாபிக்ஸும் பார்த்துக்கலாம். பட் ஆனால் இதெல்லாம் கவர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அது பாருங்கள். சரிங்களா? பேசிக்காக விட்டுறாதீங்க. அந்த ஏதாவது ஒரு டெஸ்ட்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? அது மாதிரி கொஷின்ஸ் அங்கே கிடைக்கும் போது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு என்ன தெரியும், எது தெரியல, இன்னும் நம்ம எது கற்றுக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியும். ரிவிஷன் டெஸ்ட் முக்கியம்.